அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன கேள்விக்கு இவ்வளவு பேர் தடுமாறுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதாவது ஒரு 20-30 பேராவது பலன் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், பதில் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பிரீமியம் வீடியோவில் ஒரே ஒருத்தரும், பொது வீடியோவில் 2 பேரும் தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் சென்ற வார கேள்வியுடைய ஜாதகம். ஆனால் நிறைய பேர் முதல் நிலை சுபத்துவம் சூரியன், 2ஆம் நிலை சுபத்துவம் சனின்னு வந்துட்டீங்க. இந்த ஜாதகர் விஏவாக இருக்கிறார். எடுத்தடுப்பில் என்ன சார் விஏவாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார், நான் இந்த ஊரில் விஏவாக இருக்கிறேன். அதாவது இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், கடகம் வளத்திற்கு, அது வளத்திற்கு, இது வளத்திற்கு ஜாதகம் வருது பாருங்கள். பூச நட்சத்திரம் 8/7/1986 2:45 PM நான் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன். 3 மணி அப்படின்னு சொன்னார், மத்தியானம் 3 மணினாரு. அப்படியே 2:45 PM நான் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணேன். அவருடைய தசாபக்தி, அவருடைய சம்பவங்களுக்கு ஏற்ப. துலாம் லக்னம், 2ல் சனி, 3ல் கேது, 5ல் கேது, 7ல் ராகு, 9ல் சூரியன், 10ல் சந்திரன் புதன், 11ல் சுக்கிரன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிம்மத்திற்கு குரு சுக்கிர தொடர்புகள் அப்படின்னு பார்த்தா கூட குருவுக்கும் சுக்கிரனுக்குமே நிறைய டிகிரி வித்தியாசங்கள் இருக்கும். சிம்மத்தில் சுக்கிரன் மட்டும்தான் இருப்பார். சிம்மத்தில் சுக்கிரன் மட்டும்தான் ஒரு நிலையில பூரண சுபத்துவ அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புல சிம்மத்தை சனி பார்ப்பது என்பது சனியின் அமைப்புன்றதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். எடுத்தடத்துல விஏவா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஆனால் மாணவர்களை கொஞ்சம் பாராட்டுறேன். கொஞ்சம் பக்கத்தில் வர்றீங்க. சனியின் பார்வை, சனி சுபத்துவம் அப்படி இப்படின்னு பார்வை வர்றீங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீர் ராசி வலுத்திருக்கு, சந்திரன் வலுத்திருக்கு, கடகம் வலுத்திருக்கு. கடகம்லாம் இங்கே வலுக்கவே இல்லை. சந்திரன் அப்போதுதான் அமாவாசையிலிருந்து வெளிவந்த சந்திரனாக இருக்கிறார். ஆகவே அந்த மாதிரியான பாயிண்ட்ல வராம எடுத்த எடுப்புல சனி சிம்மத்தை பார்த்து விட்டாலே அதிகாரம் சற்று குறைவான ஜாதகம். பொதுவாக சூரியனும் சிம்மமும் சுபத்துவமா இருக்கிறதுனால 99.9% பேர் கண்டிப்பாக இந்த இடத்துல இவர்னு சொல்லிட்டீங்க. அதாவது அரசு சார்ந்த அமைப்புகள்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்ப சரியான பதிலை சொன்னவர்கள் சேட்டு லண்டன் எக்ஸலண்ட் விஏஓன்னு சொல்லிட்டீங்க. சேட்டு லண்டன் எக்ஸலண்ட், உங்களை உண்மையிலே பாராட்டுறேன். பிரீமியம் வீடியோல ஒரே ஒருத்தர் தான், சேட்டு தான் சரியா விஏஓன்னு சொல்லியிருக்கிறார். பொது வீடியோவில் நித்யலட்சுமி இளங்கோவன், நிர்மலா நந்தகுமார் 2 சகோதரிகள், 2 பேர் லேடிஸா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 சகோதரிகள் விஏஓன்றதை துல்லியமாக சொல்லியிருக்கிறீங்க. ஆனா மற்றவர்களுக்கு பெரும்பாலும் நான் ஒரு பாராட்ட கொடுக்கிறேன். என்ன அப்படின்னா, அரசு துறைன்றதை கெஸ் பண்ணிட்டீங்க. அரசுன்றது அளவுக்கு வந்துட்டீங்க. 90% பேர் அரசுல சனித்துறைகள், அரசுல சனித்துறைகள்னு வந்தீங்க. விஏஓன்றது டக்குன்னு வரல. இப்போ விவசாயத்தில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரி, ஆன்லைன் வகுப்புகளில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா சில விதிகளை சொல்கிறேன் இல்லையா? ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்கணும். கோடீஸ்வரனாக இருந்தால் என்ன பண்ணுவார்? ஒரு நல்ல கார் வச்சுருப்பாரு, நல்ல வீடு வச்சுருப்பாரு. அதுவும் விவசாயத்தில் கோடிக்கணக்கான சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 10, 20, 30, 40, 100 ஏக்கர்லாம் இருக்கணும். 100 ஏக்கர் இருக்கணும். அப்போ இந்த 100 ஏக்கர் வச்சிருக்கிறவர் வீட்டுக்கு ஒரு 2-3 கார் வச்சிருப்பாரு. கிராம பகுதியில் தான் இருப்பார். நம்ம நகரத்தில் யாரும் 100 ஏக்கர் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறதில்ல. அப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பகுதியில் ஒரு பெரிய சுவான்தார், ஜமீன்தார்லாம் கிடையாது, ஒரு நிலச்சுவான்தார்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த அளவிற்கு கொஞ்சம் நல்ல வலிமையான அமைப்பில் இருப்பார் இல்லையா? அவர் தானே விவசாயத்தில் ஒரு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அப்போ விவசாயமும் கரெக்டாக இருக்கணும். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான 10ஆம் இடம் சுபத்துவம் போன்ற அமைப்புகள் மற்றும் அதை அனுபவிப்பதற்கான லக்னாதிபதி சுபத்துவத்தை நான் ஆன்லைன் வகுப்புகளில் சொல்லிக் கொடுத்த அளவிற்கு எல்லாம் இருக்கணும் இல்லையா? அப்ப எப்போதோ ஒரு முறை தானே அத்தி புத்தார் போல அந்த மாதிரியான ஜாதகங்கள் வருகிறது. எடுத்த உடனே சொன்னேன், ஐயா, நிலம், ஆடு மாடு, விவசாயம், கல்லு மண்ணு, கிரஷர் மாதிரியான விஷயங்களை புதனுடைய வழியாக நீங்க செய்றீங்க. 2ஆம் நிலை சுபத்துவம் புதனுடைய வழியாக செய்றீங்கன்னு சொன்னேன். இவருக்கே ஜோசியம் தெரியுதுனால அப்படியே டக்குன்னு சிரிச்சுட்டாரு. குருஜி, விவசாயம் பண்றேன், விவசாயத்தை விவசாய விளைபொருட்களை, வெங்காயம் மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் கமிஷன் மண்டி வச்சுக்கிட்டு விற்கிறேன். கமிஷன் மண்டி வைக்கக்கூடிய அமைப்பு யாரு? புதன். மீடியேட்டர், தரகர் போன்ற விஷயங்கள் புதன் இல்லையா? நீங்க சொன்னது கரெக்ட். விவசாயம் எங்க பகுதியிலேயே நான் தான், சொந்த ஊர்ல இல்ல, 12 சுபத்துவம், சொந்த ஊரை விட்டு விலகி இருக்கிறார். எங்க ஊர்லயே பெரிய லேண்ட் வச்சிருக்கிறவன் நான் தான்.
கோடிக்கணக்கில் இது வருது, அதாவது விவசாயம் பண்றேன். வெங்காயத்தை வந்து ஒட்டுமொத்தமா நீங்க இப்ப பாக்குற அமைப்புகள் எல்லாமே ஆந்திரா எல்லாத்துக்குமே வெங்காய அமைப்புகள் வாங்கி விற்கிறது எல்லாமே நான் தான். ஆந்திராலேயும் நான் கொஞ்சம் பெரிய, ஏன்னா 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு இல்லையா, ஆந்திராவிலையும் கொஞ்சம் நிலங்கள் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துலையும் அந்த வெங்காயத்துக்கு மெயின் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு மேல அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். அவர் ஏன்னா பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு. ஆக விவசாய பொருட்களை கமிஷன் மண்டி வழியாக கமிஷனுக்கு செய்யக்கூடியதுல கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவராக இருக்கிறேன். நீங்க சொன்னது கரெக்ட், நான் விவசாயம் சொல்றேன், விவசாயம் தான் பண்றேன்ட்டாரு. ஆக ஒரு இடத்துல எந்த இடத்துல தொழில் அமைப்புகளை பார்க்கணும், எப்படி தொழில் அமைப்புகளை பார்ப்பது? பாருங்க, லக்னத்தை 2 சுவர்கள் வலுத்து பார்க்கிறார்கள். லக்னம் புதனும் சுக்கிரனும் லக்னத்தை வலுத்து பார்க்கின்ற நிலைமையில லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய, பௌர்ணமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய சந்திரனால லக்னாதிபதி பார்க்கப்படுகிறார். லக்னாதிபதி குருவின் வீட்டில் இருக்கிறார். அப்போ ஒரு கோடீஸ்வரனாக என்ன விஷயத்துக்காக கன்சல்டேஷனுக்கு வந்தாருன்றது அப்புறம் சொல்றேன். என்ன விஷயம், மாட்டிக்கிட்டேன் குருஜி. மிதன ராசினாலே கவனம் வரணும். மிதன ராசிக்காரர்கள் 2020 இருந்தே மாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அஷ்டம சனியில மாட்டிக்கிட்டேன் குருஜின்னு தான் ப்ரெடிக்ஷனே ஆரம்பிச்சார். ஐயா இந்த தொழில் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போதே, ஆமா குருஜி நான் தான் கமிஷன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன், விவசாயம் தான் வச்சிருக்கிறேன், 2020 கொஞ்சம் லேசா போய் மாட்ட ஆரம்பிச்சேன், சுத்தமா இப்ப மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சார். ஆக கோடிக்கணக்கில் மாட்டிக்கிட்டார். கோடிக்கணக்கில் ஒருத்தட்ட போய் பணம் மாட்டிக்கிச்சு. சரி, இப்ப இந்த கோடிக்கணக்கு லேவாதேவி பண்ணக்கூடிய அளவிற்கு, கொள்முதல் வியாபாரம் பண்ணக்கூடிய அளவிற்கு, வாங்க கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஜாதகம் வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத அடிக்கடி சொல்றேன் இல்லையா. அப்ப அந்த ஜாதகம் வலுவாக இருக்கிறதா, லக்னத்தை சந்திரமங்கல அதியோகத்தில் லக்னாதிபதி அருமையான பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள்ல மிக தெளிவாக இருக்கிறார், மிக தெளிவாக இருக்கிறார். லக்னத்தை புதன் சுக்கிரனும் வலுத்து பார்க்கறாங்க. இந்த 2 குவாலிட்டி தான். உண்மையிலே லக்னத்துல ராகு கேதுக்கள் தொடர்புகள்லாம் இல்லை. அப்ப லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற போது அடுத்து அவருடைய ஹைட்டை பார்க்கறதுக்கு தான் தசாபுக்தி அமைப்புகளை பார்க்கணும். இங்க தசாபுக்தி அமைப்புகள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கை கொடுக்கல. அப்படி ஒன்றும் சனி தசை மிகப்பெரிய யோக தசை. ஏன்னா சனி தான் கூடுதல் சுபத்துவம். சனிதான் வயது என்ன இப்போ 40-44 வயசு தானே ஆகுது. அப்ப அந்த சனி தசையில விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவில் சம்பாதிச்சிருக்கிறார். 17 வயசுலயே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் குருஜினார். என்ன காரணம்? இந்த வீடியோவோட கேள்வி 620வது வீடியோவோட கேள்வி ரொம்ப எளிமையா சொல்றேன். ரொம்ப பேர் ஏமாந்துட்டீங்க, ரொம்ப பேர் ஏமாத்திட்டீங்க. 3 பேர் தான் பதில் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதுலயும் ஒரு 1000 பேர் ட்ரை பண்ணுவீங்க, 1000 பேருக்கு மேல ட்ரை பண்ணுவீங்க. 1000 பேரும் இதுல சரியான பதில் சொல்லுவீங்கன்னு நம்புறேன். எனக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஜாதகம் திரையில் வந்து விட்டது. 11/1/1979 அதிகாலை மணி 3:20. அதிகாலை 3:20. எந்த ஊர்ல பிறந்தாருன்னு மட்டும் பாத்துக்கிறேன். பிறந்த ஊரை கூட சொல்லிடுறேன், சென்னை தான். அதிகாலை 3:20 சென்னையில பிறந்த ஜாதகம். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் மீனராசி. லக்னத்துல செவ்வாய், 2ல சூரியன் புதன் சுக்கிரன் குரு ராகு, 5ல சந்திரன், 7ல சனி, 8ல கேது. பிறக்கும் போது சனி திசையில 8 வருஷம் மிச்சம் இருக்கின்ற 9 வருஷம் மிச்சம் இருக்கின்ற நிலைமையில இப்ப சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர தசையில இப்ப புதன் புக்தி போய்கிட்டு, புதன் புக்தி முடிஞ்சிருச்சு, சுக்கிர தசை முடிய போகுது. இந்த திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகர் என்ன தொழில் பண்றார்?